பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேலுக்கு கர்த்தர் காண்பித்த காட்சிகளில் ஒன்று. ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார், அங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் எசேக்கியேலை புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். ஆம், இந்த தண்ணீர் எதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக அவர் முதலாவது புறப்படுகிறார். அதன் பிறகு நம்மை புறப்பட பண்ணுகிறார். அவர் யாருக்கு முன்பாக புறப்படுகிறார்? யார் அவர் சமூகத்திலே வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆலயத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனத்தில். ஆண்டவர் சமூகத்தில் வரவழைத்து பின்பு அவர் புறப்படுகிறார். அதன் பிறகு அவனை புறப்பட பண்ணுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவ நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். தேவ நடத்துதலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவரிடத்துல இப்படி நடத்துங்க என்று சொல்வதை விட உமக்கு எப்படி சித்தமோ அப்படி நடத்துங்க என்று விட்டு கொடுப்பது நல்லது. இங்கே எசேக்கியேலை புறப்பட பண்ணி என்ன செய்கிறார் பாருங்கள். என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். புறப்பட பண்ணினது அல்லாமல் அவனை எப்படி நடத்த வேண்டும், எங்கே நடத்த வேண்டும் என அவரே தீர்மானித்து அவர் நடத்துகிறார். இதை பார்க்கும்போது என்னை ஆண்டவரே சுத்தி நடத்துறீங்க என்று கேட்பது போல இருக்கும். ஹல்லேலூயா. பல நேரத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படிதான் இருக்கும். இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திர வழியாய் சுற்றி நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எகிப்திலிருந்து வெளிவரும்போது அவங்க கண்களுக்கு முன்பதாக பெலிஸ்தியர் தேசம் வழியாய் செல்வது சமீபமாய் தோன்றினது. ஆனால் கர்த்தர் அந்த வழியாய் நடத்தாமல் பல நேரத்தில் நமக்கு கூட தோணும், இப்படி நடத்தினா நல்லா இருக்குமே, இப்படி காரியத்தை செய்தால் நல்லா இருக்குமே. இல்லை, கர்த்தருடைய நடத்துதலில் இருக்கிறீங்களா? நாம் நினைக்கிறது போலெல்லாம் அவர் நடத்த மாட்டார். அவர் நினைக்கிறது போல தான் நடத்துவார். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், அவர் சுற்றி நடத்தினாலும் அவர் நடத்துகிற இடத்துல தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனால் நடத்தப்பட்ட ஒருவரும் இடறினது கிடையாது. அவர் இடராதபடி நடத்துகிறவர். இந்த நாளிலே யார் யார் என்னை கேட்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் சமூகத்திலே காத்திருங்கள். அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்கள். அவர் நடத்தும் போது சில நேரத்தில் சுற்றி நடத்துவது போல தான் இருக்கும். சுற்றி நடத்துறதுன்னா என்ன? நேராக போயிருந்தா ஒருவேளை சீக்கிரமாக போய் சேர்ந்துருப்போம். சுற்றி நடத்துனா கொஞ்சம் டிலே ஆகும். சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் தாமதிப்பது போல தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், அவர் நடத்துதலில் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி. அடிக்கடி நீர் பாய்ச்சினா என்ன அர்த்தம்? வேண்டிய தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தரிடத்தில் விட்டு கொடுங்கள். அவரால் நடத்தப்பட்டால் நீங்கள் இம்மையிலும் நன்றாய் இருப்பீர்கள், மறுமையிலும் நிச்சயம் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய நடத்துதல் எவ்வளவு பாக்கியம். நீங்கள் எங்களை நடத்துறீங்கிறதே எங்கள் வாழ்க்கையை அது ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டுப்பா. கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.